ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கோய் பேசுகிறேன். உங்களுக்கு எக்ஸாம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருச்சு November 24. நிறைய பேருக்கு புக்ஸ் ரிசீவ் ஆகிருக்கும். நிறைய பேர் ரீசெண்டாக தான் அட்மிஷன் போட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு புக்ஸு இனிமேல் தான் ரிசீவ் ஆகும். இருந்தாலும் உங்கள் புக்கு ஸ்டேட்டஸ் வந்து நான் கேட்டு சொல்லிடுறேன். நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா புக் ஸ்டேட்டஸ் வந்து நான் உங்களுக்கு கேட்டு சொல்லிடுவேன். இருக்குது இல்லைன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஏன்னா இனிமேல் அசைன்மெண்ட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வந்துட்டு நம்ம ஏற்கனவே புக்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்கள் ஐடி கார்டு, ஃபீஸ் பே பண்ண ரிசிப்ட்டு, இது ரெண்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை ஃபில்லப் பண்ணி சைன் வாங்கி திருப்பி புக் செக்ஷன்லேயே கொடுத்தீங்கன்னா புக்ஸு கையோட கொடுத்துருவாங்க. நீங்கள் நியர்பை யூனிவர்சிட்டியாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு நீங்கள் விசிட் பண்ணி உங்களுடைய புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் புக்ஸு ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக கமெண்ட் பண்ணணும். இப்போ பிஏ தமிழ் அப்படின்னா 24 AY பேட்ச்சு பிஏ தமிழ் மீடியம் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபுல் புக்ஸ் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபுல் புக்ஸும் நான் இருக்கா இல்லையான்னு கேட்டு சொல்லிடுவேன். சில பேருக்கு ஏற்கனவே புக்ஸ் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க, ஒரு புக்கு 2 புக்கு மட்டும் வராமல் இருக்கும். ஸோ அந்த புக்கு நேமே மென்ஷன் பண்ணிடுங்க. அது எத்தனாவது செமஸ்டர் புக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஏ தமிழ் செகண்ட் செமஸ்டர் தமிழ் மீடியம் அந்த புக்கோட நேம் அது மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. இல்லை ஃபுல்லாகவே வரலைன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபுல் புக்ஸ், செகண்ட் செமஸ்டர் ஃபுல் புக்ஸ். ஏன்னா புக்ஸும் வந்து 2 செமஸ்டர் புக்ஸை தான் அனுப்புவாங்க. நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறது இயர் வைஸாக தான் பே பண்ணுவீங்க. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இந்த மாதிரி தான் அனுப்புவீங்க, ஃபீஸ் பே பண்ணுவீங்க. அதனால் புக்ஸும் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் புக்ஸு, செகண்ட் இயர் புக்ஸு, தேர்ட் இயர் புக்ஸ் இந்த மாதிரி தான் யூனிவர்சிட்டியிலேருந்து சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் தெளிவாக கமெண்ட் பண்ணிங்கன்னா வசதியாக இருக்கும். இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி உங்களுடைய புக்ஸை வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இப்போ அட்மிஷன் வந்துட்டு 15ஆம் தேதி தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ 15ஆம் தேதி கம்ப்ளீட் ஆகிருச்சுன்னா உங்களுக்கு ஐடி கார்டு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து புக்ஸை கலெக்ட் பண்ண முடியும். ஸோ ஐடி கார்டு வந்துட்டு வர்றதுக்கு ஒரு 10 to 15 days ஆயிரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இல்லை அதுக்கு இடையிலேயே நீங்கள் ஐடி கார்டு ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி உங்களுடைய புக்ஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். கமெண்ட் வந்துட்டு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். பிஏ தமிழ் 24 AY பேட்ச்சு ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபுல் புக்ஸ் அப்படின்னு கேளுங்க. இல்லை ஒரு புக்கு 2 புக்கு பெண்டிங்காக இருந்துச்சுன்னா பிஏ தமிழ் 24 AY பேட்ச்சு செகண்ட் செமஸ்டர் அந்த புக்கோட நேம் அது மட்டும் கேட்டினா அவைலபிள் இல்லைங்கிறத நான் கமெண்ட் பண்ணி சொல்லிடுவேன். சரிங்களா? ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அசைன்மெண்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் கண்டிப்பாக ஐடி கார்டு வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கணும். ஏன்னா ஐடி கார்டு ஜென்ரேட் ஆனதாக நீங்கள் அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாமே வாங்க முடியும். கம்பல்சரி ஐடி கார்டு இல்லாமல் யூனிவர்சிட்டி விசிட் பண்ணாதீங்க. ஐடி கார்டு ஃபீஸ் பே பண்ண காப்பி அவைலபிலிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் விசிட் பண்ணி யூனிவர்சிட்டி விசிட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். உங்களால் போக முடியலைன்னா பிகால்ஃபா உங்களுடைய ஃப்ரெண்டு, உங்கள் ரிலேஷன், உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது விசிட் பண்ணி கூட உங்களுக்கு வந்து புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். வேறு எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.